இத்தனை நாள் ராதிகா வாசியம்மா வீட்டில் இருந்தது எதுக்காக இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் இது நாள் வரைக்கும் அவங்க தெரியாமல் தான் இருந்தாங்க. இப்போ தெரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க தான் ருக்மணி அம்மா வந்துட்டாங்க. அவங்க நேற்று எபிசோடில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ராதிகாட்ட சொல்லிட்டாங்க. இதுலேயும் வாசியம்மாட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் என்னோட மக தனத்தை கண்டிப்பாக இந்த வீட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கிறதா என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி வாசிக்கும் சவால் விட்டுருந்தாங்களே சொல்லலாம். பாரு இந்த சவாலை ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு சொல்லிடுறாங்க. இனிமேல் தாங்க ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. அதுவும் யாரோட ஆட்டம், ருக்மணி அம்மா ஆட்டம் தான் சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லலாம். இதை பார்த்த வாசிக்கு ரொம்ப பயந்து இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா கண்டிப்பாக கதிகலங்கி வீட்டை விட்டே வெளியே போவாங்க அப்படின்னு தான் நினைக்கலாம். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த ராதிகா சரியான முட்டாளாக இருப்பாங்க போல். யாரை ஒசத்தி பேசணும், யாரை தாழ்த்தி பேசணுன்றது அறிவே இல்லாமல் பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். வாசிக்க மாட்டேன் அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்மணி அம்மா விட்டால் சவால் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டாள் ராதிகாட்ட வாசிக்கம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்மணி வேற இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு தலைமையில் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லவுமே ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, அத்தை நாம தான் தலைமையில் உட்காந்துருக்கோம், உங்களுக்கு தெரியலையா, நம்ம தான் மாடி போசனில் உட்காந்துருக்கோம், அவங்க கீழே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா ராதிகா. இதுலேருந்தே நமக்கு தெரியுது ராதிகா ஒரு முட்டாள் மட்டும் இல்லை, வடிகட்டின முட்டாள்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. வாசிகமாக வெக்கம் இல்லாமல் ராதிகாவை தான் வீட்டு மருமகளாக வச்சுக்கிறணும் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. அதான் வாசிக்கு ராதிகாட்ட டீ போட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை டீ போட்டுட்டு என்னைய வர சொல்கிறீங்களா, உங்கள் மருமகளை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ருக்மணி அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நான் கீழே போய் உங்களுக்கு டீ போட்டுட்டு வரவா, என்னை எப்படா வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உங்கள்கிட்ட சவால் வேற விட்டுருக்காங்க, இதில் நான் போய் அவங்க முகத்தில் முழிச்சுக்கிட்டு நான் டீ போட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராதிகா. என்னடி ஒரு டீ தானே போட்டு வர சொன்னேன், அதுக்கா இந்த பேச்சு பேசுகிற, உன்னை அவள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாளா, பார்த்துருவோம் யார் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா ராதிகா. அதுக்கு வாசுகி, கொஞ்சம் உரண்டை இழுக்க போக வேணாமா, அப்பப்போ அவங்களுக்கு சூடு போட்டால் எப்படி வலிக்குமோ அப்பப்போ அந்த வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ருக்மணி வீட்டை விட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ருக்மணி அம்மாவிட்ட தன்னோட மாப்பிள்ளையான சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நான் ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கேன், வாங்க நம்ம எல்லாரும் போயிடுவோம், ஏன் நம்ம இங்கேருந்து கஷ்டப்படணும், இவ்வளோ அவமானப்பட்டு ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ருக்மணி அம்மா, உங்களுக்கு போகணுன்னு இருந்தால் யார் யார் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் கிளம்பி போய்க்கோங்க, ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ அசிங்கப்பட்டு எதுக்கு இந்த வீட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் சாலினி சௌந்தர்யாட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அம்மா இவ்வளோ தூரம் பிடிவாதமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்காதுக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா, சண்டை போடாதா அப்படின்னு சாலினி சொல்கிறாங்க. கேட்டால் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி என்ன காரணம் இருக்குது, அந்த காரணத்தை தான் சொல்லுவேன் உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுமே அம்மா தான் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல, அதை ஏன் நீங்கள் கேட்டுக்கிட்டே கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சாலினி சொல்லிடுறாங்க. கேட்டால் சத்யனனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ என்ன ரொம்பவே பேசிகிட்டு இருக்க, என்ன காரணமாக இருந்தாலும் சரி எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்கணும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சத்யன் கேட்குறாங்க. அதான் சத்யன் சொல்கிறாங்க, எல்லாரும் என்னை நம்பி வாங்க, கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்யன் சொல்கிறாங்க. அதுக்கு ருக்மணி அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க, நீ நல்லா பார்த்துப்பியா, எப்படி இப்போ வரைக்கும் ஒரு வேலைக்கு கூட போனது கிடையாது, எதை வச்சு பார்ப்ப, உன்னோட சேர்ந்து பிறந்தவ தான் சாலினி, என்னால் முடிஞ்ச அளவு படித்து முடிச்சுட்டு தன்னோட வேலையை பார்த்து அவள் கையிலால் சம்பளம் வாங்கி என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்னு இது நாள் வரைக்கும் அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளோட கூட பிறந்தவன் தானே நீ என்ன பண்ணியிருக்க, ஒன்றுமே இல்லையே, நீ படித்து முடிக்கலை, வேலை வெட்டிக்கும் போகலை, எப்படா எங்களை பார்ப்ப அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா கேட்குறாங்க. இந்த சத்திரன் எதுக்கு இவ்வளவு துள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இவன் கண்டிப்பாக துள்ளி தான் ஆகணும், இவன் இந்த வீட்டில் இருந்தால் கதிரேசன் கரெக்டாக இவன் தான் அந்த திருட்டு வேலையை பண்ணது அப்படின்ற கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்ற பயத்தில் தான் இவன் இவ்வளோ தூரம் ரோசப்படுறானே சொல்லலாம். இந்த காரணத்துக்காண்டி தான் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னே சொல்லிட்டு வரான். சரிம்மா, நீ சத்திரன் அவன் நம்பி போக வேணாம்,
ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இந்த இடத்துல இருக்கணும்னு இவ்வளோ தூரம் பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேட்குறாங்க. இந்த காரணம் தான் என்னம்மா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கேட்கும்போது தான் ஒரு ஆள் வராங்க. அது யாருன்னா வாசுகி என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போதான் வாசுகி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு வராங்க. ஏதோ உண்மையான சவால் விட்டதை சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி எந்த உண்மையுமே சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாசுகி அம்மா பேச்சை மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே தனத்துக்காக வீட்டிலே உட்காந்துக்கிருவாங்க அப்படின்றத நினச்சே மறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாள் வரைக்கும் ஒண்டி கொடுத்துனதுல வாழ்ந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு தனம் கட்டி கொடுத்துருக்கா, இதை ஏன் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு நினப்பு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓசிலே இங்கே உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு சாப்பாடு கிடச்சிரும் அப்படின்ற நினச்சி தான் ருக்மணி அம்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க வாசியம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பொழப்புக்கு உண்மையை சொல்லப்போனால் நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் அப்படின்ற அளவுக்கே பேசுகிறாங்க. தருணத்தில் தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. யாருன்னா கதிரேசன் மற்றும் டக்ளஸ். பாரு மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் நம்ம வேலையை பார்க்க நம்ம போகலான்னு பார்த்தா உங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்லி டக்ளஸ் கேட்குறாரு. உடனே இந்த வார்த்தையை கேட்டதுமே கதிரேசன் என்ன செஞ்சிட்டாருன்னா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ எந்த இடத்துல யாருக்கிட்ட என்ன பேசுகிறேன்னு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கதிரேசன் பேசுகிறாரு. இனிமேல் நீ ருக்மணி அம்மாவை எதிர்த்து நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க கதிரேசன். இதை கேட்டதுமே வாசுகி, கூறுகட்டவனே உனக்காண்டி தாண்டா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் கதிரேசன் தனியாக கூட்டு போய் தன்னோட அம்மாட்ட என்ன பேச போகிறாருன்னா, இன்னி வர எபிசோடில் ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுமே இந்த நெட்டவாள் இருக்காளே எப்படா நம்மளுக்கு கேப்பு கிடைக்கும் அதில் கெடா விடலாம் அப்படின்ற நினப்பு தான் இந்த ராதிகாவுக்கு. உடனே தன்னோட அம்மாவை கதிரேசன் எதிர்த்து பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகிட்ட போய் பேசுகிறாங்க. என்னத்தை நீங்கள் பெத்த மையனே இவ்வளோ தூரம் பார்த்து வளர்த்து இவ்வளோ தூரம் செஞ்சோம், உங்கள் மையனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாரே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட போகிறாங்க. இதை கேட்ட வாசுகி வெளியே போய் நிற்க போகிறாங்க. ஏன்னா தன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டான்ல, இவன் வாயால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி வாயிலேருந்து வார்த்தையை வர வைக்கல, என் பேர் வாசுகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசுகி ராதிகாட்ட சொல்லிட்டு வெளியே போவாங்க. வெளியே போய் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்க சமயத்தில் அந்த இடத்துல ருக்மணி அம்மா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து வேலை பார்த்துட்டு வந்த தனமும் பார்த்துருவாங்க. என்னத்தை வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், உன் புருஷன் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னான், வீட்டுக்கும் எனக்கும் உரிமை இல்லைன்னு சொல்கிறான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனத்திட்ட சொல்ல போகிறாங்க. சரிங்கத்த வாங்கத்த அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல தான் கதிரேசன், அம்மா என்னை அசிங்கப்படுத்தணும்னே இப்படி செய்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி கதிரேசன் கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல தான் வாசுகி சொல்ல போகிறாங்க, ஆமாடா நீ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்கிறதுக்கு நான் மானங்கட்டவளா ருக்மணி மாதிரி அப்படின்னு கேட்க போகிறாங்க. அதுக்கு நானே வீட்டை விட்டு வெளியே போயிடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம்மா நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் சொன்னேன்னா இல்லையே சொல்லலை, அதுக்கு எதுக்கு நீ ரோட்டில் உட்காரணும், நீ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் இங்கே உட்கார அப்படின்னு சொல்லி கதிரேசன் கேட்க போகிறாங்க. அப்போ இந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா, தனத்துக்கு கூட உரிமை இல்லையா, தனத்துக்கு உரிமை இருந்தால் நமக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி தானே நான் வந்து இப்போ உட்காந்துருக்கேன், நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி வாசுகி கேட்கும்போது கதிரேசன், ஆமாம் உரிமை கிடையாது, தனத்துக்கே உரிமை இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லும்போது நீ என்னம்மா உரிமை இருக்குன்னு வந்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. தானே சொல்ல போகிறாங்க, எல்லாமே வெளியே வச்சு தான் பேசணுமா, வாங்க உள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் உள்ளே வரமாட்டேன் தானோ, இதுக்கு முடிவு சொல்லாமல் நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை, உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன்னு சொன்னது தானே உனக்கு பிரச்சனை, இனிமேல் நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனி அந்த வார்த்தையே என்னை சொல்லக்கூடாது, என்னை வீட்டை விட்டு போகணும் சொல்லவும் கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்ட்ட சொல்ல போகிறாங்க. சரி நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்க போகிறாரு கதிரேசன். இதுக்குள்ள வாசிகம்மா உள்ளே நுழைஞ்சதுமே ராதிகாவை பார்த்தையாடி என் நடிப்பை, என்னோட பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கு சிரிக்க போகிறாங்க. அத்தை நீங்கள்லாம் வில்லியிலே சிறந்த வில்லியாக இருப்பீங்க போல், ரொம்பவே மாறிட்டீங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க போகிறாங்க ராதிகா. மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லைத்த அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேச போகிறாங்க. தருணத்தில் தான் வாசிகமாக ருக்மணி அம்மாவை பார்க்குறாங்க. என்னோட மக வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி வார்த்தை வர வைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே,
உங்களை விடமாட்டேன், இந்த வீட்டில் நீங்கள் எப்படி தான் வாழ்ந்துறீங்க நிம்மதியா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாசிகம்மா மனசுக்குள்ளேயே நினைக்க போகிறாங்க. அந்த மனசுக்குள்ளே நினச்ச வாசிகம்மாவோட எண்ணம் ருக்மணி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் என்னை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் ருக்மணி அம்மாவோட ஆட்டமே தொடங்க போகுதுன்னு சொல்லலாம். ருக்மணி அம்மாவோட ஆட்டத்தோட முதல் பிளானாக இருக்க போகிறது கண்டிப்பாக வாசுகியை திருத்தணும்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறாங்க. இதுக்கான ஏற்பாடாக என்ன செய்ய போகிறாங்கன்னா தனத்துக்கும் கதிரேசனுக்கும் அந்த வீட்டிலேயே முதலிரவு ஏற்பாடு பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த தருணத்தை பார்த்த வாசுகிக்கும் ராதிகாவுக்கும் ரொம்பவே கடுப்பேறி போய் இருக்க போகிறாங்க. இதில் தான் ருக்மணி அம்மாவோட செயலே ரொம்பவே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா ருக்மணி அம்மா இவங்க 2 பேர்த்துக்கும் முதலிரவு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் வாசுகி வர போகிறாங்க. இதை எதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. நான் தனத்துக்கும் கதிரேசனுக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ருக்மணி அம்மா சொல்ல போகிறாங்க. இதை கேட்ட வாசுகி இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகி கேட்க போகிறாங்க. இனி வர எபிசோடில் ருக்மணி அம்மா கொடுக்குற பதிலடி தான் அதிகமாகவே இருக்க போகுது. இதை கண்டு கதிகலங்கி நிற்க போகிறாங்க ராதிகா. இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.